ஏங்க ஸ்கூலில் பையனை பள்ளிக்கூடம் போனவனுக்கு லூஸ் மோஷனு வந்து உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. சரி நம்மளும் போய் பிள்ளையை கூட்டிகிட்டு வருவோம்னு வேகமாக போய் எங்கே என் மயனை போய் பார்த்தேன். என் மயன் கிருகிருத்து போய் படுத்து கிடந்தேன். வாப்புன்னு மெல்ல கூட்டிக்கிட்டு நான் முன்ன நடந்து வந்தோமுங்க. என் மயம் லூஸ் மோஷன் மனக்கவலையில் நான் வந்துக்கிட்டு இருக்கவளை கூப்பிட்டாங்க. பானுன்னு சவுண்டு அடிச்சு யாரது அப்படின்னு திரும்பி பார்த்தேன். யார் அப்படின்னு. என்னடி எனக்கு தெரியலையா அப்படின்னாங்க. எங்கே பார்த்த மாதிரி இருக்கக்கா அப்படின்னு நான் முடித்தேன். அடி பாவி குடி வை ஒரு 3 மாதம் கூட ஆகலை எங்கள் ஏரியா விட்டு காலி பண்ணி போய் என்னே தெரியலையாண்டா. என்னக்கா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரே எனக்கு ஆச்சரியமாக போச்சுங்க. என்னன்னு கேளுங்க, அவங்கள நான் பார்க்கையில் நல்ல கருகருன்னு முடியோட நல்லா தாங்க மஞ்சள்லாம் குளித்து பெரிய பொட்டு வச்சு பெரிய நெத்தி நிறையா பட்டை அடித்து தலை நிறைய பூ வச்சு நல்லா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க குடியிருந்தேன். இப்போ என்னடாண்டா என்னண்டோ பொக்க வயா என்னண்டோ கிறங்கி போய் என்னண்டோ இருந்தாங்க. என்னக்கா முடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா முடி வெள்ளையாக போச்சு. என்னக்கா இப்படி ஆயிட்டேன்னு கேட்டதுக்கு உடம்பு முடியலம்மா அதனால இப்படி இருக்கேன் அப்படின்டா. ஒல்லியாக இருக்கிறது சரிக்கா மண்டை முடியன்னு எல்லாமே வெள்ளையாயிடுச்சு அப்படின்னேன். வெள்ளையத்தாத்த இருந்துச்சு முட்டினாலா நான் தான் அதில் கலர் அடிச்சுக்கிடுவேன் கருப்பு கலரை. இப்போ உடம்பு முடியலன்னு விட்டுட்டேன். கழுதை அழகாக இருந்து இலக வச்சு என்ன செய்ய நான் பிழைச்ச விலையே மறுவேலை அப்படின்டாக. அப்புறம் அவங்கள விசாரிச்சுட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே வர்றா. உலகத்தில் ரொம்ப பேர் இப்படித்தானே இப்போ கருப்பு முடியல வெள்ளை முடியல கருப்படிச்சு தன்னை எங்கே காட்டிக்கிட்டுறா. அவருக்கு 80 வயசாக இருந்திருக்கு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேங்க. அதே மாதிரி இங்கே வருங்க எனக்கு 2 முடி நட்டுக்கிட்டு வருது நரைச்சு. நம்ம நிலமை இன்னும் ஒரு 4 வருஷத்தில் அப்படித்தான் வெள்ளையாயிரும் இருக்கே. கலர் அடித்து உலகத்தை ஏமாற்றணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்கிறது, மனுஷன் இப்படி உடனுக்குடனே மாறி போயிடுறாங்களத்தா. இப்படித்தானே எல்லோரும் வெல்ல முடியல கலர் அடித்து அப்படியே பொம்மரின்னு காட்டிக்கிட்டு தருவா அவருக்கு. ஆனாங்க அவங்க அந்த கலர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு உத்தினு கூட எனக்கு அடையாளம் தெரியலைங்க. அதோட அவங்களையும் விசாரிச்சுட்டு நல்லா உடம்ப பார்த்துக்கன்ட்டு வந்தேன். எம்பிட்டு பேர் இப்படி வெல்ல முடியலன்னார கலர் அடிச்சு கொடுத்துட்றிய தெரியல போங்க சொல்லுவீங்களாக்குங்க. அம்மாண்டில் கேட்டாலும் சொல்லுவீங்களாக்கும். நாங்கள்லாம் கொம்மரின்ண்டே சொல்லுவீங்க போங்க. என்னால் தாங்க முடியல. லைக் பண்ணுங்கள் மக்களே.